அன்பார்ந்தோருக்கு என் அன்பு வணக்கங்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கனவு கண்டான். அந்த கனவை ஒரு கவிதையாய் வடித்தான். அவன் எழுதிய என்னாடோ என்கிற தலைப்பில் எழுதிய அந்த ஆசை கவிதையை புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய அந்த எழுச்சி மிகுந்த ஏக்க கவிதையை இதோ உங்கள் முன்னால் படைக்கிறேன். என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் என்னாடும். கைத்திற சித்திரங்கள், கணிதங்கள், வானநூற்கள், மெய்த்திற நூற்கள், சிற்பம், விஞ்ஞானம், காவியங்கள் வைத்துள்ள தமிழர் நூற்கள் வையத்தின் புதுமை என்ன, புத்தக சாலை எங்கும் புதுக்கு நாள் என்னாடும். தாயிழில் தமிழை என்றன் தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியிற் காணை புவி அவாவிட்டென்ற தோயுறு மதுவினாறு தொடர்ந்தென்றன் செவியில் வந்து பாயினாடு என்னாடோ. ஆறுதி பகர்வாருங்கே பார்த்தொழில் அனைத்தும் கொண்ட பயன் தரும் ஆலை கூட்டம் ஆர்த்திட கேட்பதென்றோ. பார்த்தொழில் அனைத்தும் கொண்ட பயன் தரும் ஆலை கூட்டம் ஆர்த்திட கேட்பதென்றோ. அணிபர தமிழர் கூட்டம் போர் தொழில் பயில்வதெண்ணி புவியெல்லாம் நடுங்கிற்றென்ற வார்த்தையை கேட்டு நெஞ்சு மகிழ்ந்து கூத்தாடல் என்றோ. வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் வீரங்குள் கூட்டம், வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் வீரங்குள் கூட்டம். அன்னார் உள்ளத்தார் ஒருவரே மற்றும் உடலினால் பலராய் காண்பார். வெள்ளம்போல் தமிழர் கூட்டம் வீரங்குள் கூட்டம் உள்ளத்தால் ஒருவரே உடலினால் பலராய் காண்பார். கள்ளத்தால் நெருங்குடாதே என வையம் கலங்க கண்டு துள்ளும் நாள் எந்நாள், உள்ளம் சொக்கும் நாள் என்னாடோ. தருக்கினார் பிற தேசத்தார் தமிழன் பால் என் நாட்டான் பால் வெறுப்புறும் குற்றம் செய்தார் ஆதலால் விரைந்தன்னாரை நொறுக்கினார் முதுகெலும்பை தமிழர்கள் என்ற செய்தி குறித்த சொல் கேட்டு இன்பத்தில் குதிக்கும் நாள் என்னாள். நாட்டும் சீர் தமிழன் இந்த நானில மாயம் கண்டு காட்டிய வடியிற் சென்றே கதிபெற வேண்டும் என்றே ஆட்டும் சுட்டு விரல் கண்டே ஆடிற்று வையம் என்று கேட்டு நான் இன்ப ஊற்று கேணியில் குளிப்பதென்னாள். விண்ணிடை ரதமூர்ந்து மேதினி கலக்கதற்கும் பன்னிடை தமிழை சேர்த்து பாரினை மயக்கதற்கும் விண்ணிடை ரதமூர்ந்து மேதினி கலக்கதற்கும் பன்னிடை தமிழை சேர்த்து பாரினை மயக்கதற்கும் மண்ணிடை வாழை ஏந்தி புகைப்பலம் மாய்ப்பதற்கும் எண்ணிலா தமிழர் உள்ளார் எனும் நிலை காண்பதென்றோ. கண்கெடும் ஒளியும் போல கவின்மலர் வாசம் போல கவின்மலர் வாசம் போல பெண்கெடும் ஆண்கள் தாமும் பெரும் தமிழ் நாடு தன்னில் தன் கடல் நிகர்த்த அன்பால் சமானத்தார் ஆனார் என்ற பண்புந்து காதிற்பாய பருகுநாடு நாடும். அடுத்த காணொளியில் அடுத்த தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். விடைபெறுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம், நன்றி.